இந்த பொதுக்குழு நடக்கின்ற நேரம் ஒரு முக்கியமான நேரம். முக்கியமான நேரம் என்று சொல்லும்போது தேர்தலை சந்திக்க போகின்ற ஒரு நேரம். இங்கு சொல்லும்போது ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். 40 நாட்கள் நேரம் ஒதுக்கிய பின்னர் அறிவித்த பின்னரே தேர்தல் வர வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். சிறந்த கருத்து, வரவேற்கிறேன் விவேகானந்தன் அவர்களை. அதே போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனி சின்னம், புதிய சின்னத்தை தர வேண்டும் சொன்னார்கள். இதை பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம். அப்போதான் அது சரியான போட்டியா இருக்கும். அதையும் சொன்னார்கள். ஆக ஒரு முக்கியமான கட்டத்திலே இந்த பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த பொதுக்குழு அறிவித்த பிறகு தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. இல்லை என்றால் இந்த தெருவே கலகலத்து போயிருக்கும். ஆனால் சட்டம் அதற்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னவுடன் 5 மாசத்துக்கு அப்புறம் நீ தானே இருப்போம் பேரனை நல்லா நினைவு வச்சிருக்கேன்னு சொல்ற ஒரு இயக்கம் அல்ல இது. ஆகவே அந்த சட்டத்தை மதித்து அந்த கொடிகளை வெளியே கட்டாமல் சிறப்பாக இந்த பொதுக்குழு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முக்கியமான கட்டம் என்று சொன்னதற்கு வந்து விடுகிறேன். தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நாட்கள் குறைவு. ஏப்ரல் 6 எல்லாரும் முதலமைச்சர் சொல்றாங்க. தம்பி நீங்க தான் முதலமைச்சரா நான் நினைக்கிறேன். உட்காருங்க. நேற்றுல இருந்து என் கூட இருந்துட்டு. ஆக ஏப்ரல் 6 தேர்தல் என்று சொல்லும் போது நேரம் மிகவும் குறைவு. நான் சற்றே பின்னோக்கி செல்ல விரும்புகிறேன். ஆகஸ்ட் 31, 2007 நமது இயக்கம் துவங்கியது. 13 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு. இந்த 13 ஆண்டுகளில் வெற்றியை பார்த்திருக்கின்றோம், தோல்வியை சந்தித்திருக்கின்றோம், மகிழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம், வேதனையாக இருந்திருக்கின்றோம், சோதனைகளை சந்தித்திருக்கின்றோம், பல வேதனைகளை தாங்கி இருக்கின்றோம். அந்த சோதனைகளையும் வேதனையும் தாங்கி என் தலைவன் நம்மை சிறந்த இடத்திற்கு எடுத்து செல்வான் என்பது நம்பிக்கை வைத்திருக்கின்ற உங்களுக்கு நான் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்பிக்கை வேணும். நீங்க பார்த்தீர்கள் என்றால் ராமர் வனவாசம் சென்றது 14 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டமளிக்கப்பட்டது அவருக்கு. அரியணையில் ஏறினார். நம்ம 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 14 வருஷத்துக்கு நம்மளும் வந்துட்டோம். ஆக ஒரு சிறந்த காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தலை சந்திக்கும் போது ஏற்கனவே 4 மாதத்துக்கு முன்பு நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், 2 சீட்டு கொடுத்தா நிச்சயமா நிக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். புதிய சின்னம் எங்களுக்கான சின்னத்தில் தான், தனி சின்னத்தான் நிற்போம் என்று நாம் உறுதிபட தெரிவித்து விட்டோம். தெரிவித்த பின்பும் நமக்கு அழைப்பு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை என்ற அர்த்தம். நாம நம்மை பொறுத்தவரை நமது முதன்மை துணை பொதுச் சொன்னது போல நம்ம ஒரு கருவேப்பிலை, தேவைப்பட்டா பயன்படுத்துவாங்க, தேவைப்படாது தூக்கி போட்டுருவாங்க. அந்த நிலை மாற வேண்டும். ஆக ஏதோ ஆதங்கம் நம்மை அழைத்து பேசவில்லை, ஆகவேதான் தலைவன் இந்த முடிவை எடுத்து விட்டான் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். ஒரு மாற்றத்தை நோக்கி என்று உருவாக்கிய இந்த இயக்கம், அந்த மாற்றம் தான் என்ன என்ன என்று அல்லும் பகலும் சிந்தித்துக் கொண்டிருந்த விளைவுதான் நாம் இந்த முறை நமது விகிதாச்சாரம் என்ன, நமக்கென்று ஒரு இடம் தமிழகத்தில் எங்கு இருக்கிறது, தமிழக மக்கள் நம்மளை எப்படி வரவேற்கிறார்கள் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். ஆக எது நடந்தாலும் இந்த தேர்தலை நாம் சந்திக்கின்றோம், வெற்றி பெறுகின்றோம். இந்த முயற்சியை நான் எடுக்க வேண்டும். பல வேதனைகளை நாம் தாங்கி இருக்கிறோம். வெற்றி தோல்விலாம் சொன்னேன். பல வெற்றிகள், பல தோல்விகள். இதையெல்லாம் சந்தித்து இன்று 13 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்துவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அதிகமான பொருளாதாரம் இருந்தால்தான் இயக்கங்கள் நடத்த முடியும் என்ற சூழலிலே 13 ஆண்டுகள் உங்களை எல்லாம், உங்களின் குடும்ப தலைவன், உங்களின் தந்தையாக எடுத்திருக்கலாம், உங்களின் சகோதரனாக எடுத்திருக்கலாம், உங்களின் தாத்தாவாக எடுத்திருக்கலாம், உங்களின் பேரனாக எடுத்திருக்கலாம், உங்களில் ஒருவனாக ஒரு சமத்துவ குடும்பத்தை உருவாக்கி 13 ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி. இது ஒரு குடும்ப தலைவன் உங்களை கட்டளையிடுகிறான். இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும். எந்த காரணத்துக்கும் முயற்சின்னு சொன்னாங்க இல்லையா, கதவை திறங்க, இல்லாட்டி திறக்க முடியாட்டி கையை வெட்டிடுவார் ராஜான்னு சொன்னாரு. திறக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். நீச்சல் அடிக்கணும்னா தண்ணியில் குதிச்சாதான் நீச்சல் அடிக்க முடியும். சைக்கிள் ஓட்டணும்னா கீழே விழுந்தாதான் சைக்கிள் ஓட்ட முடியும். அப்படி இருக்கின்ற சூழ்நிலை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுவீர்கள் என்ற அடிப்படையிலே இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
இதில் எந்த விதத்திலையும் எந்த காரணத்துக்காகவும் எள்ளி நகையாடும் அளவிற்கு எதுக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இனிமேல் அந்த மாதிரி பின்வாங்குன்றதே கிடையாது. இங்கே எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம் உழைப்பை எல்லாம் மற்றொரு கட்சிக்கு தந்து விட்டோம். இவ்வளவு நாள் நம்ம ஒரு இயக்கத்திற்கு ஒரு வாக்கு கொடுத்தோம்னு சொன்னாங்க. வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அந்த தேர்தலில் இந்த ஆட்சி உங்களுக்கு நல்லது செய்யும், இந்த ஆட்சி வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற வாக்குறுதி அளிப்பது யார்? நாம் பிரச்சாரத்துக்கு செல்லும் போதும் மக்களை பார்த்து சொல்கின்ற ஒன்று அதுதான். ஆக அங்கே அந்த மாதிரி இருக்கும்னு சொன்ன பிறகு விலகி வந்தால் அது சுயநலமாகிவிடும். ஆகவே அந்த மரியாதைக்கு கட்டுப்பட்டு 10 ஆண்டுகள் உழைச்சிட்டோம், சிந்திச்சு பார்க்கணும். அதனால தான் இன்னைக்கு சொன்னேன், நன்றி மறப்பது நன்றென்றுன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னா, ஒரு மனிதன் உங்களுக்காக உழைத்திருக்கின்றான், அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை என்ன இருக்கும் கேட்டனுடைய அள்ளி கொடுங்க சீட்டை நம்ம கேட்கல. அந்த மரியாதை துளி கூட இல்லாத இடமாக தான் இந்த ஆட்சியாளர்களை பார்க்கிறேன். நமது இயக்கத்தின் முதன்மை துணை பொதுச்செயலாளர் சொன்னது போல, புரட்சி தலைவி இருக்கும் போது அது வேறு. 2 நிகழ்வு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நான் விலகும் போது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் நான் விலகிச் செல்கிறேன் என்று சொல்லும் போது மீண்டும் அழைத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், தம்பி சரத்குமார் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னது புரட்சி திலகத்துக்கு மட்டும்தான் என்பதை உறுதிபட சொல்கின்றேன். அதற்கு காரணம் தலைவர்கள் நம்மளை அறிவு ஆற்றல் திறமையை அறிந்து வைத்திருக்கிறார்கள். சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது புரட்சி தலைவி அழைத்தார்கள், திருச்செந்தூரில் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். அங்கு சதி வேலை தீட்டப்பட்டது. அங்கு இருப்பவர்கள் சதி வேலையை தீட்டி நம்மளை தோற்கடித்தார்கள். தோற்கடிக்கப்பட்டோம், நான் தோற்கவில்லை. உங்கள் மனதிலே நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன், திருச்செந்தூர் மக்களின் மனதிலே வெற்றி பெற்றிருக்கின்றேன், தமிழக மக்களின் மனதிலே வெற்றி பெற்றிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக நம்மளை எப்ப பார்த்தாலும் வந்துருவாங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுத்தா நின்றுடுவாங்க, ஒரு சீட்டு கொடுத்தா நின்ன பிறகு பிரச்சாரத்துக்கு போங்கன்னா போயிடுவாங்க. இந்த மமதையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வேணா பேசுவாங்க, நாளையில இருந்து பேசட்டும். ஆனா என்கிட்ட பேசும்போது தெரியும் நான் எப்படிலாம் உங்களுக்கு பதில் சொல்வேன். ஆக இந்த காலங்கள் நாம் கடுமையாக உழைக்கின்ற காலமாக இருக்கிறது. ஏப்ரல் 6 தேர்தல் சொல்லும் போது வேகமாக செயல்படணும். வேகமாக செயல்படும் போதுதான் இங்கு ஏற்கனவே 18ஆம் தேதி அன்று புது பொலிவுடன் ஒரு புதிய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது, புதிய வேட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், நம்மை போலவே பலரும் கட்சி கொடி வைத்திருக்கிறார்கள். நம்மை போலவே, ஏன்னா தமிழக அரசியலில் போடுகின்ற வேட்டை வைத்து இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்று கணிக்கக்கூடிய சூழலில் நாம் ஒரு கட்சியின் வேட்டியை மாட்டும் போது அது அவங்களுக்கு தெரியும், இது சமத்துவ மக்கள் கட்சியின் சகோதரர் என்று தெரியும். அதே போல கொடியை மாற்றியவுடன் அந்த கொடி அதே நேரம்தான், ஆனால் மாற்றப்பட்டிருக்கிறது. மஞ்சளிலே பொட்டு வைத்தது போல் மேல நட்சத்திரத்தை வைத்து, அந்த வெள்ளை நிறம் கிறிஸ்துவத்தையும் நட்சத்திரம் இஸ்லாத்தையும் மஞ்சளும் குங்குமம் இருக்கின்ற உழைத்து வெற்றி பெறுகின்ற ஒரு கலர் தான் அந்த கலர் எல்லாம். அதன் பிறகு 28 ஜனவரி 28, 29, 30, 31, பிப்ரவரி 1, 2 அனைத்து மண்டலங்களும் சென்று 234 தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து இந்த முறை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆலோசனை கேட்கப்பட்டு தலைவர் எடுத்த முடிவுக்கு நாம் கட்டுப்படுகின்றோம், உடனடியாக நாங்கள் விருப்பு மனுக்களை அனுப்புகிறோம் என்று சொல்லி பிப்ரவரி 20ற்குள் 147 மனுக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அது சரிபார்க்கும் வேலை நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற சூழலில் நான் வேற எதை பத்தி நான் இன்னைக்கு பேச போறதில்லை. ஏன்னா தேர்தலை குறித்த செய்திகள் பேசினால்தான் உங்களுக்கு உடனடியாக முயற்சி எடுப்பதற்கு உழைப்பதற்கு நேரம் கிடைக்கும். அந்த முடிவெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஐஜேகேயின் தலைவர் ரவி பச்சமுத்து அவர்களிடமிருந்து ஆலோசிப்பதற்கும் அவரை சந்தித்து பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசினோம். ஒரு நல்ல ஒரு கூட்டணி, புதிய கூட்டணி அமைத்தால் இன்று மக்கள் இரு திராவிட கட்சிகளை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையுமா, நல்லவர்கள் ஒன்று சேர்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் ஏன் இருவரும் சேர்ந்து ஒரு சிறந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கக்கூடாதா? நாம் சிறியவர்கள் பெரியவர்கள் இல்லாமல் யாரையும் நல்லவர்களை தொலைநோக்கு சிந்தையுடன்
நாம் ஒரு கூட்டணி அமைக்கலாமா என்று கலந்து பேசியதன் விளைவு ஐஜேகேயும் சாமாகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம் கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்று. ஆக ஐஜேகேயும் சாமாகவும் கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் திரு கமலஹாசன் அவர்களை மக்கள் நீதி மையத்தை சார்ந்த தலைவரான கமலஹாசன் அவர்களை சந்திப்போம் என்று கருத்துக்கள் எங்களிடம் இருந்தவுடன் நேரடியாக, அதாவது நான் பெரியவன் நீ பெரியவன் நான் பார்க்கறதில்லை, வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே திரு கமலஹாசன் அவர்கள் சரத்குமார் சீமான் வரலாமா என்று கேட்டதற்கு நல்லவர்கள் வந்து இணையலாம் என்று சொன்னது அடிப்படையிலே அங்கு நேரடியாக போனோம், பேசினோம். முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. அது தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்பழுக்கற்ற ஒரு கூட்டணி அமைய வேண்டும். இந்த கூட்டணி சில பேர் கேட்டாங்க, இஸ் இட் தி தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு. இதுதான் முதல் பிரதான கூட்டணி, முதல் கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, மக்களுக்காக சேவை செய்கின்ற அப்பழுக்கற்ற ஒரு கூட்டணியாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் திரு கமலஹாசன் அவர்களை சந்தித்து பேசியது அடிப்படை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது, கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. சில சமயங்கள் சிலவற்றை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். இங்கு பேசும்போது சில சொன்னார்கள், அண்ணன் அவர்கள் இந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் விட்டுக் கொடுக்கின்ற மனம் வேண்டும். யார் பெரியவர் யார் சின்னவர், நான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சேன், நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை துவங்குவதா? அப்படி என்றால் பலரும் கட்சியை முந்தைய தொடங்கி இருப்பார்கள், அவர்கள் தான் முதல்வர் என்று சொல்வதா என்ற ஒரு கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்கப்பட்டன. இதுக்கு எப்படியாச்சும் முடிவு கட்டணும். ஏன்னா ஒரு போருக்கு செல்லும் போது வெள்ளையனே வெளியேறும் சொல்லும் போது அனைத்து மாநிலத்தில் இருந்த மக்களும் ஒன்று சேர்ந்து வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக போராடியது போல இன்று திமுக அதிமுக அற்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சிறந்த வியூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சிறந்த வியூகம் வெற்றி வியூகமாக இருக்க வேண்டும். பல இளைஞர்கள் இன்று மாற்றத்தை நோக்கி மாற்றம் வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நல்லவர்கள் மக்களுக்காக சேவை செய்வர்கள் ஒன்று சேர வேண்டும் நினைக்கின்ற சூழலில் நாங்கள் தொடர்ந்து பேசி வந்தோம். அந்த தொடர்ந்து பேசி வந்த அந்த பேச்சுவார்த்தையில் நேற்று இரவு 23:55 என்று சொன்னால் 12 மணிக்கு 5 நிமிடத்திற்கு முன் திரு கமலஹாசன் அவர்களின் அலுவலகத்திலிருந்து கொள்கை ரீதியாக நாம் இணைகிறோம் என்ற செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சிகரமாக பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அப்பொழுது முதல்வர் வேட்பாளர் யார் என்று கேட்கின்ற அன்பு தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் முதல்வர் வேட்பாளர் கமலஹாசன் அவர்கள் தான். என்ன தலைவர் விட்டு கொடுத்துட்டாரு சொன்னா விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருந்ததால் வெற்றி வந்து சேரும். பெருந்தலைவர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் பிரதம மந்திரி ஆக்கி அழகு பார்த்தவர். லெட் மீ பி செகண்ட் காமராஜ். தன்னலமற்ற ஒரு மனிதராக உருவாகி விடலாம். காரணம் வெற்றி ஒன்று வந்து வர வேண்டும். அந்த வெற்றி நமக்கு வேணும்னா சில வியூகங்களை வகுக்க வேண்டும். அந்த வியூகத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். இன்னும் பல கட்சிகளுடன் திரு கமலஹாசன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐஜேகேயுடன் பல கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சமத்துவ மக்கள் கட்சியிடம் பல கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2-3 தினங்களில் இதை பேச்சுவார்த்தை மேலும் வலிமையடைந்து நிச்சயமாக ஒரு சிறந்த கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, நல்லதோர் கூட்டணி உருவாகும் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னா கடந்த முறை திரு கமலஹாசன் அவர்களின் அலுவலகத்துக்கு செல்லும் போது அங்கு சிலர் கேட்டார்கள், முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டார்கள். ஏன்னா தெல்ல தெளிவாக அவங்கள்ட்ட பேசிடணும், ஒளிமறைவுலாம் சொல்லிடணும். அப்பதான் வேகமாக நாம் வேலை செய்ய முடியும், பணிபுரிய முடியும். அப்ப நீங்க எப்ப தெளிவா முதலமைச்சர் ஆவீங்கன்னா, நான் பல முறை சொல்லி இருக்கின்றேன், முதலமைச்சர் பதவியில் சென்று அமர்வது முக்கியம் அல்ல, உங்களில் ஒருவரை முதலமைச்சரை ஆக்கி பார்ப்பதில் தான் பெருமை என்று சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகு நடக்க போவதை நான் பிறகு சொல்வேன். அது திரு கமலஹாசன் அவர்கள் சொல்வார்கள். யார் அவருடன் இருப்பார்கள், எந்தெந்த பதவியில் இருப்பார்கள் என்பதை அவர் சொல்வார், நான் சொல்லக்கூடாது. அது என்ன சொல்வார் நீங்க யூகம் பண்ணிக்கோங்க. யார் என்னவா இருப்பாங்க அங்க யூகம் பண்ணிக்கோங்க. ஆகவே நம்மை பொறுத்தவரை சுயநலமற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு போர்ல இறங்கிட்டோம் எல்லாம் ஒன்று சேர்றோம்னா அந்த ஒன்று சேரும் போது அந்த புரட்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும். விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை எனக்கு உண்டு.
எல்லாருக்கும் வந்து சீட்ல போய் உட்கார்ந்து நீங்களா நினைப்பீங்க உங்கள் இயக்கத்தின் தலைவன் முதலமைச்சர் பதவியில் அமர வேண்டும் நினைக்கலாம். அதுக்கு ஒரு காலம் வரும். இன்னைக்கு வியூகம் பணத்தை வைத்து அரசியல் செய்யணும்ன்றாங்க. எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சேர்த்துட்டாங்க. என்ன சேர்த்துட்டாங்க? எல்லாம் அங்கங்க போனாங்கல்ல, சுற்றுப்பயணம் போனாங்கல்ல, அங்கங்க பெட்டி பெட்டியை வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த பெட்டியை வந்து மெதுவாக கொடுப்பாங்க. காலையில் 5 மணி 4 மணி பால் கரண்ட் கொடுத்து சக்க சக்க சக்கன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம உழைச்சு அவங்க தான் வந்துருவாங்க. இப்படி அவங்க தான் ஏன் வந்துருவாங்க? அவங்க தான் வந்துருவாங்க, வேற யாரும் வர முடியாதுங்க. ரொம்ப பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்க இந்த பண அரசியல் ஒழிய வேண்டும் என்று சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கேன். இந்த தேர்தல் அறிக்கையை நாம் என்ன சொல்லியிருக்கின்றோம்? சிறப்பாக சொல்லியிருக்கோம். பணமில்லா அரசியல், உண்மையான ஜனநாயகம், எளியவர்க்கும் வாய்ப்பு. எளியவர்க்கும் வாய்ப்பு என்று சொன்னால் என்ன? சாதாரண குடிமகன் இன்று வந்து ஒரு வேட்பாளராக நின்று ஜெயிக்கணும். இல்லைங்க, அவர் வந்து பெரிய முதலாளிங்க, 30 கோடி செலவு பண்ண போறாரு. நானே வந்து ஒரு 50,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் எப்படி ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம செய்யணும். ஒன்னு மட்டும் கேட்ட மறுபடியும் சொல்றேன். இந்த தேர்தலில் இங்க இருப்பவர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களே, இந்த தொலைக்காட்சி வாரியை உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. காலில் வீடு வீடா வந்து காலில் விழுறேன். தயவு செஞ்சு பணத்தை வாங்கி ஓட்டு போட்டுறாதீங்க. காலில் உண்மையிலே விழுறேன். அசுரன் படத்தில் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு காரணத்திற்காக எல்லார் காலையும் விழணும்னு சொல்லி சொன்னாங்க. போய் விழுந்தார்ல, நான் விழ தயார். அன்பு சகோதரர் விழ தயார். காசு வாங்காதீங்க, வாங்க. தினமும் ரோட்ல போகும்போது காலை விழுந்துரு பொத்துன்னு. எதுக்கே விழுறீங்க? ஐயோ, அந்த ஓட்டு வந்து காசு வாங்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லி பாருங்களேன். நாளையிலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க. ரோட்ல போய் டப்புன்னு காலில் வந்து, ஐயா இந்த தேர்தல் வரப்போது, தயவுசெய்து காசு போட்டு வாங்கிறாங்கன்னு சொல்லிருங்க. ஏன்னா அது என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், அது அப்படியே பழக்கி வச்சிருக்காங்க. கூட்டத்தை கூட்டுறாங்க இல்லையா? அப்ப மாசம் 5 ஒரு மாசத்துல வந்து 5 நாள் 6 நாள் உங்களுக்கு வேலை இருக்குங்க அப்படின்னா, என்ன வேலைன்னா கூட்டத்தை போகணும், பிரியாணி கொடுப்பாங்க, குவார்டர் கொடுப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு பணத்தை கொடுத்துடலாம். அவனை சோம்பேறி ஆக்கிடலாம், வேலை செய்யக்கூடாது. அவனை சோம்பேறி ஆக்கி வீட்டில் உட்கார வச்சிடணும். அப்படி வந்து உருவாக்கிட்டாங்க, ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவர்களுக்கும் சொல்கிறேன், நீங்க உங்களை மட்டும் கெடுக்கல, உங்களுடைய வருங்கால சந்ததியர், வருங்கால இளைஞர்களை, உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க ஒரு ஓட்டு கொடுக்குற 1000 ரூபாயா இருக்கட்டும், 2000 ரூபாய் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல, நிறைய கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்து உடனே மிரண்டு போயிடாதீங்க, பயப்படவே கூடாது. நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன் நேற்று. அந்த வீடியோ கிளிப் பார்த்தா ஒரு சிறுத்தை, ஒரு நாய்க்குட்டி உட்காந்துருக்கு தெருவில். சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த சிறுத்தை பாஞ்சு அந்த நாய்க்குட்டி வந்தோடனே இந்த நாய் எந்திரிச்சு குலைச்சதுங்க. 4-5 தடவை குலைச்சோன்னு சிறுத்தை பார்த்துச்சு, என்னடா அது வித்தியாசமான மிருகமா இருக்குன்னு சொல்லி அது ஓடிடுச்சு. இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப நினைச்சிருந்தா பாஞ்ச திருப்பி கடிச்சிருக்கலாம், அதுக்கு பயம் வந்துருச்சு. ஆக அப்படி இருக்கணும். நம்ம குரலை சத்தமா கொடுத்தாங்கன்னா அதோட சத்தமா குரல் கொடுங்க. வேகமா பேசினாலும் அதோட வேகமா பேசுங்க. ஏன்னா இந்த காலம் நாம் யாருக்காக உழைக்கிறோம்? நம்ம உழைப்பது வருங்கால தமிழக மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கு நாம் உழைக்கணும்னா இன்னைக்கு நம்ம பல தியாகங்கள் செய்ய வேண்டும். பல தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு மக்களிடம் சென்று அதை சொல்லணும், மறுபடியும் சொல்லணும். இந்த சொல்லிட்டாங்க, பணத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க, இந்த பணத்தை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று என்ன நடக்குது? பலரும் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வந்து சொல்லும் போது நான் நினைச்சு பார்க்கிறேன், என் அன்பு சகோதரர் விவேகானந்தர் நேற்றைய தினம் பேசிக் கொண்டிருக்க சொன்னார்கள், தலைவா பொதுக்குழு ஒன்று பேச நினைக்கிறேன் என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். இன்னைக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு இனத்துக்காகவும் மதத்துக்காகவும் தான் கட்சி வச்சிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அந்த வாழை உருவீங்க தலைவா. நம்மளும் வந்து எல்லாரையும் மிரட்டி 23 சீட் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னார். அது வேண்டாம். எதுக்கு சொல்லனா, நான் வந்து சமத்துவமா தான் இருக்கணும், சமத்துவம் தான் வெற்றி பெறும் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான இந்த இனப்பற்று உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொல்வோம். நான் இல்லைன்னு நான் சொல்லல, அது வெறியாக மாடக்கூடாது. பலமுறை சொல்லி இருக்கின்றேன். உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுத்தாங்க? இப்போ சிந்திச்சு பாருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. சமூக நீதியாது அது எப்ப கொடுக்குறீங்க? 1 மேன் கமிஷன் போட்டு ஜனத்தொகையில வந்து யார் யார் இருக்கா, இன்னும் ஏ பி சி இவ்வளவு பேர் இருக்காங்க, அதை கணக்கு பண்ண பிறகுதான் அதை அறிவிக்கணும். அப்ப இது எதற்காக அறிவித்தார்கள்? உங்களுக்கு உங்களுடைய இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து அவர்கள் வாக்கு வங்கி இருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சுயநலமாக செய்யப்பட்ட ஒன்று. நான் யாரையும் தூண்டி விட நினைக்காதீங்க.
யார் யார் நீங்க உட்கார்ந்து எந்தெந்த இனத்தை சேர்ந்தவர்களோ எந்த எம்பிசியோ பிசியோ நீங்களும் நாங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்களா? அப்ப எங்களுக்கு என்ன உள்ளுக்கேடு? கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்க உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப கேட்க வேண்டிய நிலைமை வந்து என்ன ஆகும்? அப்ப யாரு கொடுப்பாங்க? நீ சிந்திச்சு பாருங்க. தூத்துக்குடியில வந்து ஒரு வேலை உங்களுக்கு திடீர்னு அவங்க கோட்டால தான் வேலை கொடுக்கணும். தூத்துக்குடி உங்களுக்கு இந்த சங்கர் முன்னாடி உட்காந்துருக்க அந்த சங்கருக்கு இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. அவங்களை உள்ஒதுக்கீட்டு இருக்க வேலையில் வந்து தூத்துக்குடியில் உட்காருவான். என்னையா சட்டம் இது? அதுக்காக யாரையும் குறை சொல்ல விரும்பல. சிந்திச்சு செயல்படுங்க. பிஃபோர் யூ வாண்ட் டு மேக் சம்திங் as a law, think for the people. மக்களுக்காக சிந்திங்க. ஓட்டு வங்கி வாங்குறது ஓட்டு வங்கி அப்படியே எடுத்துக்கணும்ன்றதுக்காக சிந்திக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? அது வேற ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? இது ஒன் மேன் கமிஷன் முடிவெடுத்த பிறகு அது மாற்றலாம். அப்ப மாற்றான்னு சொன்னதை முதல்ல இது தள்ளி வச்சிருக்க வேண்டியதானே? இப்ப ஏன் சொன்னீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. எல்லா மாநிலத்தும் 50% தான் ரிசர்வேஷன் இருக்கு. நம்ம மாநிலத்தை 69%. அப்ப இந்த 69% 19% புடிங்கிட்டாங்கன்னா என்ன யோசனை பண்ணி பாருங்க. தமிழகத்தை மட்டும் என்னங்க 69 சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே யாராச்சும் வந்து வழக்கு தொடர்ந்து அப்ப நீங்க உள்ளொதுக்கீடு எங்க இருந்து கொடுப்பீங்க? 69 50 ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? உங்கள தொலைநோக்கு சிந்தனையே கிடையாது. அறிவாற்றல் திறமை இருந்தால் சத்தமாக பேசி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று விடலாம். நாளை மக்கள் பாதிக்கப்படுவார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் சமத்துவம் வேணுங்க. சமத்துவம் இல்லாட்டி இந்த நாடு வந்து நல்லாவே இருக்காது. எல்லார் கையில இங்க ஓடுற ரத்தம் சிவப்பதா இருக்கும். மாத்தி கடவுள் அமைக்கவே இல்லை. யார் கையை கீறி பார்த்தாலும் சிகப்பு நிறத்தில் தான் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்று தத்துவத்தில் தான் சமத்துவம் சமத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமத்துவம் தான் வெற்றி பெற முடியும். நான் பல முறை சொல்லிட்டேன். தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கும் போது எந்த மதத்தில் பிறக்க போகிறோம், எந்த ஜாதியில் பிறக்க போகிறோம், எந்த மொழி பேசுகின்ற தலைவனாக பிறக்க போகின்றோம் என்பது அறியாமல் பிறந்து விடுகிறோம். பள்ளிக்கூடத்தில் விளையாடும் போது மச்சான் எப்படி இருக்கு மச்சான், எப்படா இருக்க அப்படின்னு பேசிக்கிறோம். அப்புறம் வந்து கல்லூரியில் போகும்போது மச்சான் அங்க பாத்தியா அந்த பொண்ணு வந்து பாரு, அங்க மச்சா மாமனா பேசிக்கும். அப்ப என்னன்னே கேட்டுக்க மாட்டாங்க. அங்க அப்ப ஒன்னு ஜாதி கேட்க மாட்டாங்க. ஆனா அரசியலுக்கு வந்தோடனே ஹி இஸ் சோ அண்ட் சோ, அவருக்கு இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து மதிப்பு. இவர் இங்க இருக்காரு, அவர் அங்க இருக்காரு. யார் பிரிச்சது? யாரு? அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. 1967 மேல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதிக்கு ஒரு கட்சி இருந்தா வாக்கு அப்படியே கரெக்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக எல்லாரையும் பிரிச்சு எப்படி வெள்ளையன் ஆண்டானோ பிரித்து ஆளுகின்ற சூழல் தமிழகத்தை வந்து விட்டது. அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறதா சமத்துவ மக்கள் கட்சி நம்ம சொல்லியிருக்கோம். நல்லா சிந்திச்சுக்கோங்க. என்ன தலைவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கின்றேன். நாளை நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது நடக்கும், இப்படிதான் நடக்கும். பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வெடிக்கும், பல விஷயம் நடக்குது. நான் இந்த இடத்தையும் சொல்றேன். இன்னொன்னு அறிவிச்சாங்க, நீங்க வந்து ஒரு சமூகத்தையோ ஒரு ஜாதியையோ உயர்த்தும் போது நான் அவங்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா அதே மற்றவர்களை வந்து சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டவர்கள், அந்த சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும் நீங்க சிந்திச்சு பாருங்க. எதை பத்தி சொல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்மையில நரேந்திரா என்று சொன்னார். எதுக்கு சொன்னார்? அப்படி அவருக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. தமிழகத்தின் அரசியலில் ஜாதி அடிப்படையில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு தெரியாமல் யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், யார் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், அந்த இனத்தின் பெருமைகள் என்ன எனக்கு தெரியாது. அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படி சிந்திச்சு பார்க்கணும். எதையுமே தீர வந்து சிந்திக்கணும். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்ந்த போல எதை திட்டமாக இருந்தாலும் சுயநலமா அதை எடுக்காதீங்க. விடுங்க, சுயநலத்தை விடுங்க. மக்களை பத்தி சிந்திங்க. நீங்க வந்து மக்களுக்காக சேவை செய்து நீங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இன்னைக்கு தமிழகத்தின் கடன் என்ன? 5,70,000 கோடி. அந்த ஏன்னா 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம். அரசியல் ஆலோசகருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜேபி அவர்கள் வந்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க கட்சியில 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். அதுக்காக 10 லட்சம் வாங்கலாமா? அப்ப கடனே இல்லாம இருக்குதானே. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்ற மாதிரி கடனே இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்கும் வாழ்க்கை. அப்ப 5,70,000 கோடி நம் தலைமையில் இருக்கு ஆல்ரெடி. அந்த கடன் சுமையை எப்படி நாம் தீர்க்க போகிறோம்? நாம வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து விட்டோம்னு நினைச்சுக்கோங்க. வந்தவுடன் முதல்ல I will take the financial statement of தமிழ்நாடு. அப்ப நீங்க நிதியமைச்சர் கேட்டீங்கன்னா இல்ல, அவர் வந்து கமலாசரோட கேட்ட பிறகு நான் சொல்றேன். அப்ப
முதல்ல அந்த பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாருங்க. தமிழ்நாடு பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாருங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்ல வரவு செலவு என்ன பண்ண போறோம், டாஸ்மாக மூட போறோமா இல்லையா, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய நிலைமை உருவாயிரும். எதுல வருமானம் வரும், எங்க வருமானத்தை ஈட்ட முடியும், எங்க வருமானத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், மக்கள் எங்க உயர்த்தலாம், எதுக்கெல்லாம் இலவசம் தரணும்னு ஒன்று இருக்கு. இலவசம் கல்வியில் வேண்டும், அவங்கள உயர்த்தணும். அதே போல தேவையான இலவசம், நான் டிவி கொடுக்குறேன், ஒன்று ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஒருத்தர் சொல்றாரு நான் கார் கூட கொடுக்குறேன். அப்போ எவ்வளோதான் கொடுப்பாங்க, உழைச்சி சம்பாதிக்க வேண்டாம் ஒரு மனுஷன், உழைக்கவே மாட்டானா? அப்போ சோம்பேறியா இருக்கிறதுக்கு தான் வழிவகுத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளும். இந்த ரெண்டு கட்சியில அத்துமீறி போறாங்க. ஒருத்தர், நான் அவரை பத்திலாம் பேச மாட்டேன், ஒருத்தர் சொல்றாரு 5 மாசம் தான் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன், உன் பேர் என்ன, சோன் சோல பாத்துக்கிறேன்றார். அப்ப ஒரு காவல் அதிகாரியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யறேன்னு சொல்லி மிரட்டுறார் என்றா அவர் இன்னைக்கு கைது பண்ணி உள்ள வைக்கணுங்க. கேன் யூ த்ரெட்டன் a law officer? நீங்க மிரட்ட முடியுமா? நாளைக்கு ஆட்சி வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க சொல்லுவீங்களா? டேய் நான் ஆட்சிக்கு வந்துருவேன், வந்து ரோட்ல உன்னால நடக்க முடியுமா, உன்னை என்ன பண்ற பாருன்னா you are threatening to kill him. அதான உண்மை. நீ வந்தா என்ன பண்ணுவேன்னு பார்த்தா என்ன அர்த்தம்? உன்னை நான் அடிக்கிறேன்னா உதைக்கிறேன்னா மிதிக்கிறேன்னா பாடுறா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க 5 மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த காவல் அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்களா? இல்லாட்டி அவர் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டு உதச்சிருவீங்களா? அவரை காக்கி சட்டையை மதிக்க கத்துக்கணும். முதல்ல மதிக்காத ஒரு கட்சியா திராவிட முன்னேற்ற கழகமா தான் இருக்கும். என்ன வேணா பேசுங்க, கிளிங்க சரத்குமார் போட்டு. நீங்க போய் பாதி பேர் அங்க மந்திரியா உட்கார்ந்தது காரணமே சரத்குமார் தாயா. ஒருத்தர் இருக்கார், வண்டியிலே உட்காந்துட்டு இருந்தாரு, இன்னும் 5 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். வண்டியிலே உட்காந்து ஒரு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனேன். அப்ப ரொம்ப நாள் உள்ள உட்காந்து யாருமே ஆட்சி பீடத்து இல்லாம இருந்தாங்க. நான் பேசும்போது நீங்க வாங்க ஐயா அந்த எம்எல்ஏ கொஞ்சம் கையில் காட்டுங்க. அவர் உள்ளதான் உட்காந்து வண்டிக்குள்ள. அண்ணா மேலே கூப்பிடுறாங்க, அண்ணா நீங்களே பேசுங்க நீங்களே பேசுங்க. இல்லைங்க ஒருத்தர் எட்டி மூஞ்ச காமிக்கணுன்றாங்க. அந்த எம்எல்ஏ உள்ள உட்காந்து அண்ணா நீங்க உள்ள வராதீங்க. நான் நினைச்சிருந்தா இறக்கி விட்டுருப்பாரு அங்கேயே. இல்ல அது நான் வந்திருக்கேன்ல, என் பேச்சை கேளுங்க, என் வாக்குறுதி கூட நல்ல ஆட்சி அமையுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசினவன் தான் நான். அவங்களாம் இன்னைக்கு மந்திரி. 3 நாள் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு என் அலட்சியமாக பார்த்தவர்கள் 3 நாள் பண்ணவனே இரவு 1 மணி வரைக்கும் என் கூட வந்து அண்ணா நான் எல்லாரும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டு மெதுவா போலானே அப்படின்னு காலில் விழுந்து உட்கார்ந்தவங்க அமைச்சரா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் தேவைப்பட்டேன். அப்ப சரத்குமார் தென்மண்டலம் மட்டும் இல்ல தமிழகம் முழுதும் அப்போ தெரிஞ்சுதியா சரத்குமார் முகம்? இன்னைக்கு உங்களுக்கு தெரியல, இப்ப தெரியும், இனிமே தெரியும், இனிமே தெரியும். கோவில்பட்டில் நிற்கும் போது தெரியும், ராதாபுரத்தில் நிற்கும் போது தெரியும், ஸ்ரீவைகுண்டத்தில் நிற்கும் போது தெரியும், தென்மண்டலத்தில் உட்பட 26 தொகுதியில் நிற்கும் போது உங்களுக்கு தெரியும். நிக்கதானே போறோம். அன்பு சகோதரர் ஐஜேகே ரவி பச்சமுத்து பேசிட்டு இருந்தோம். அவங்களும் 100 வேட்பாளர் போல தயார் பண்ணி வச்சிருந்தாங்க, நம்மளும் அதுக்கு மேல தயார் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் இந்த கூட்டணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி 2-3 தினங்களில் கமலஹாசன் அவர்கள் எண்ணம் என்ன இருக்கிறது, எங்கெல்லாம் நிக்கணும் அவங்களும் ஆசைப்படுறான்னு பார்த்துட்டு சிறப்பான இடத்தில் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுத்து எங்க நம்ம பின்வாங்கணும் அங்க வாங்கிக்கும், மற்ற இடத்துல வெற்றி பெறணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ராதாபுரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் லாரன்ஸ் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதே பற்றி கோவில்பட்டியில திருமதி ராதிகா சரத்குமார் நின்னாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாளைக்கு வேற முடிவு எடுங்கன்னு சொல்லி ஐஜேகே ரவி அவர்கள் சொன்னாலும் சரி, கமலஹாசன் சொன்னாலும் சரி, வேற எங்க அடிக்கலான்னு பண்ணா அங்கேயும் ஜெயிச்சிருவோம் போயிட்டு. ஏன்னா அவங்க தமிழகத்தை தெரிந்தவர்கள், எங்க நின்னாலும் வெற்றி பெறலாம். வேற சேர நிக்கலாமான்னு சொல்லி அதுக்கான வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட வேகமா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ வந்தாங்க பேசினாங்க பூச்சி காட்டுறாங்க நினைக்காதீங்க. பூச்சி காட்டல, இனிமே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். எங்க வேணா நிக்கலாம், ஆலங்குளத்தில் நிக்கலாம், தென்காசியில் நிக்கலாம், எங்க வேணா நிக்கலாம். ஆனா இந்த முறை உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், விலை போகாதவர்களாக இருங்கள். பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, உங்க வேட்பாளரை வாங்கிடலான்னு வருவாங்க, துச்சமாக மதியுங்கள். பணம் என்னைக்கு வேணா சம்பாதிக்கலாம், மானம் போச்சுன்னா திரும்பி வரவே வராது. பணத்தை சம்பாதிச்சிடலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். பணத்தை எப்படிலாம் சேர்த்துக்கலான்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேர் என்னவா இருந்தாங்க, இன்னைக்கு என்னவா இருக்காங்க தெரியும். என்னை பொறுத்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன், 500 ரூபாய் சம்பாரிச்சேன். உங்களுடைய ரசிப்புத்தன்மையினால் நடிகர், உச்ச நடிகர் ஆகி சுப்ரீம் ஸ்டார் ஆகி நாட்டாமை அழைக்கப்படுகின்ற அளவு உயர்ந்துட்டேன். பாராளுமன்றத்துக்கு போனேன்,
சட்டமன்றத்தில் பணிபுரிஞ்ச எல்லாம் உங்களால தான். நானா வந்து உருவாகல, சுயமாக உருவானேன்னு சொல்லி பொருளாளர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த சுயமாக உருவான உழைப்புக்கு பின், அந்த உழைப்புக்கு பின் உங்களுடைய அன்பும் ஆதரவு இருந்தால்தான் தான் நாங்கள் வந்தேன். அல்ல, உழைப்பு முக்கியம், அதற்கு பிறகு உறுதி முக்கியம். அந்த உழைப்பும் உறுதியும் இருக்கும்போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு, பசியில் இருக்கீங்க, இதுக்கு மேலே பேசினா தாங்காது உங்களுக்கு. இங்கே இருக்க சில தம்பி உட்காருங்க, உங்களை அனுப்ப சொல்ல இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. டக்குன்னு எந்திரிக்கிறீங்க என்ன? ராஜபாண்டி உங்க கூட வந்து வரா? அப்புறம் அவர் ஈரோடு கிட்ட வந்து வந்திருக்காரு. அப்புறம் நீங்க தைச்சு கொடுத்த செருப்பு நான் மாட்டிருக்கேன் தோலா. இங்க இருக்கலாம் சகோதரர், கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. இது பொதுக்கூட்டம் கிடையாது, கூட்டிட்டு வந்து வைக்கல. இங்க இது எல்லாமே எங்க பொதுக்குழுல இருக்கிற உறுப்பினர்கள் இங்க உட்காந்துருக்காங்க. அங்க மின்னல் வாங்க வரது அங்க உட்காந்துருக்கான் பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த முறை பணத்தை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கலான்னு பார்ப்பாங்க. உடனே சுந்தர்கிட்ட போய் பார்ப்பாங்க, யாராச்சும் பார்ப்பாங்க, என்ன சுந்தர் இங்கே கோயில்பட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, பாஸ்கர் கொஞ்சம் இங்கே பாஸ்கர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்கள், இங்கே நிற்க வேண்டாம் அண்ணியாரன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கர் நான் கவனிச்சுக்கிறேன், வேறு தொகுதி கூட்டு போயிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கர் வந்து அவருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு பணம் வச்சிருக்காரு. இங்கே இருக்கிறவங்க சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஒரு இயக்கம் 234 தொகுதிகளும் சிறந்த நிர்வாகத்தை கொண்டிருக்குன்னு சொன்னால் பெருமிடம் சொல்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சியின் நிர்வாகம் இது. பல ஆண்டுகளாக என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்து அப்படிதான். ராஜபாண்டியன் சொல்றேன், சங்கர் சொல்றேன், மின்னல் வருதன் சொல்றேன், எல்லார் பேரையும் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் என் கூட சேர்ந்து வந்துட்டு, இது ஒரு குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம், சாதாரண குடும்பம் கிடையாது இது. இந்த உறவுகள்லாம் வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம். அங்கே திருச்செந்தூரில் எனக்கு வந்து ஒவ்வொரு எனக்கு வேண்டிக்கிட்டு ஜெயந்திக்கா வந்து கொடுக்குறாங்க பாருங்க, அக்கான்னு சொல்ல, ஜெயந்தி தங்கச்சி திருச்செந்தூருக்கு போயிட்டு அப்பப்போ வந்து அந்த வாசனையோடு வருகின்ற இந்த கருப்பு பொட்டை வைத்தால்தான் தலைவன் நன்றாக இருப்பான் என்று வேண்டிக் கொண்டிருக்கேன். ஜெயந்தி உட்காந்துருக்காங்க. அவங்க நாளைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். யாரும் திரும்பி பார்த்துங்க, கேமராமேனா கொஞ்சம் திருப்புங்க அவங்கள. யாரும் அந்த தொகுதிக்கு வந்து அப்ளை பண்ணி தப்பா நினைச்சுக்க, நானே அந்த தொகுதிக்கு போட்டிருந்தேன் ஜெயந்திய சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சொல்ற கோச்சுக்காதீங்க. ஒருவேளை நிற்க வேண்டிய நிலைமை வந்தால், பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய இடம் வந்தால் 50% பெண்களுக்காக என்று நாம் சொல்லும் போது பெண்களை அதிகமாக நிற்க வைக்க வேண்டும் இல்லையா? அதனால தான் சொல்றேன், உங்களுக்கும் நேரம் ஆயிடுச்சு, நமக்கும் வந்து ஊருக்கு போய் சேர்ந்து நிறைய வேலைகள் இருக்கு. ஒன்றே ஒன்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், சமத்துவ தலைவன் உங்களை சரியான பாதையில் தான் எடுத்துச் செல்வான். நடிகர் சங்க கூட்டங்களில் பேசும்போது நான் சொல்லியிருக்கின்றேன், உங்கள் வீடுகளிலே கேட்டால் சரத்குமார் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு, தியேட்டர் போய் விசிறி போய்ங்க, பால் ஊற்றுவீங்க, கட் அவுட் போய்ப்பீங்க, இதானே பண்றாருன்னா அல்ல. உங்கள் பெற்றோரிடம் என்ன சொல்லியிருக்கேன், சரத்குமார் உங்களை சிறந்த மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்க. சிறந்த மனிதர்களாக இருக்கும் நாம், நீங்க பார்த்திருப்பீங்க, விட்டு செல்ல 1000 உண்டுன்னு சொல்லியிருக்கோம். உங்களை நற்பண்புகளை நீங்கள் விட்டு செல்ல வேண்டும். இங்க யார் யார் வீடியோ பார்க்கல அந்த வீடியோ போடுவாங்க. ஆக நாம் நடந்து சென்ற பாதையில் பிறர் நடக்க வேண்டும் சொன்னால் நாம் சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். அந்த சிறந்த மனிதர்களாக இருந்தால் தான் மக்களை வழிநடத்தி செல்ல முடியும். ஒரு மாற்றம் தமிழகத்துக்கு நிச்சயமாக கண்டிப்பாக வேண்டும். நல்ல யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க ஆண்டது போதும் சில பேர் கேட்டாங்க, இப்ப மாற்றம் எப்படிங்க வரும், இவங்க தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. நீங்க 1967 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்கல்ல, சற்றேறு குறைய ஏறத்தார கிட்டத்தட்ட 3 ஒரே வார்த்தை தான். யோசனை பண்ணி பாருங்க, சற்றேறு குறைய கிட்டத்தட்ட ஏறத்தார. பெருசா பேசுறாருப்பா அப்படி வாங்கிட்டாங்க. ஒரே வார்த்தை தான். 1942 ஆண்டு சிகாகோ மாநகரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 1492 சிகாகோ மாநாடு. சிகாகோ எங்க இருக்கு, அந்த மாநாட்டில் என்ன தெரியுமா? எவனுக்கு தெரியும்? தெரியாதனால பேசுறான். அவனுக்கு தெரியவே தெரியாது. என்னமா பேசுறாருப்பா அப்படி நினைச்சுக்கோ. இப்படியே மக்களை வந்து அறிவு மாற்றலையும் வளர்க்காம விட்டாங்க. ஆனா இப்ப அப்படி பேசுறதுல யாரு, ஏன் சொல்லுங்க? போனை எடுத்து அந்த கூகுள தட்டிடுவான். தட்டோட அந்த விஷயம் வந்துடும். இதை பாரு போய் சொல்ல, அங்கேருந்து எந்திரிச்சோ தலைவா போய் சொல்ல தலைவா அப்படியே உட்காருவான். சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நிறைய பேருக்கு வந்து தமிழும் தெரியல. ஆனா வந்து பெரிய தலைவர், மதிக்கின்ற தலைவர் கலைஞருடைய மகன்லாம் சூர சம்சாரன்றார். வருத்தமா இருக்கு, நெஞ்சு அப்படியே வெடிச்சிருது எனக்கு. அது சூர சம்சாரம்னா என்னத்து சொல்றார். அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே என்னைக்கு தெரியல, ரிப்பப்ளிக் டே என்னன்னு தெரியல.
இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இப்போ சொல்லணும் இப்படி பேசினாதான் சரியா இருக்கும்னு சொல்லி இப்போ பாகிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க நீ இப்படி பேசாதனால தாங்க யாரும் பார்க்க மாட்டேன், நான் திரும்பி வேண்டாங்க, நமக்கு வேண்டாம், நாகரிகமாகவே பேசி போவோம். ஆனால் நல்லா சிந்தித்து பாருங்கள், அறிவு ஆற்றல் திறமை உள்ளவன் ஆட்சிக்கு பீடத்துக்கு வர வேண்டும். அந்த திறமை நம்ம அனைவருக்கும் உண்டு, கூடுகின்ற கூட்டணிக்கும் உண்டு, சிறப்பாக சேவை செய்கிற தன்மை உண்டு. நீங்க ஒரு மேடையில் ஒரு 20 பேர் நிக்கட்டும், தலைவர்கள் நிக்கட்டும், ஒரு 10,000 பேர் கேள்வி கேளுங்க. அந்த 10,000 பேர் கேள்வி கேட்கும் போது சரத்குமார் எவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்றாரு என்று நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நாம் தான் முதல்வர்.